இந்த சம்பவம் நடந்திருக்குது கோயம்புத்தூர்ல. அந்த விமான நிலையத்துக்கு பின்னாடி ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? போலீஸ் எல்லாம் ரைடு வர்றாங்களா? அவங்க அங்க என்ன சுற்றுப்பரப்புல பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்களா? அவங்க ரெகுலரா வர்றாங்களா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுடைய அலட்சியம் தான் இதுக்கு காரணமா? இல்ல கட்டாயமா இது நம்ம நிறைய விஷயங்களை உள்ள நோக்க வேண்டியது இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, காவல்துறை அந்த இடத்துல ரோந்து பணியில ஈடுபடுவது இல்லை. இதுதான் உண்மை. ஒருவேளை காவல்துறை தொடர்ச்சியா அந்த பகுதியில நோந்து பணியில் ஈடுபடுவார்கள். ஆனா அந்த இடத்துல டாஸ்மார்க் ஒன்று இருந்திருக்கு. நாம் தமிழர் பிள்ளைகள் அந்த டாஸ்மார்க்கை நேருஜி சிங்காலம் சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளரான நேருஜி தலைமையிலான ஒரு குழு போய் அந்த அங்க இருந்து முறைகேடா இயங்கிட்டு இருந்த அந்த டாஸ்மார்க்கை அடிச்சு உடைக்கிறாங்க. நவம்பர் 3ஆம் தேதி மத்தியானம். நவம்பர் 2ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. நவம்பர் 3ஆம் தேதி அந்த நேருஜி வேட்பாளர் அவர் தலைமையில் அந்த இடத்த பார்வையிட போன இடத்துல அந்த 10-20 நிமிஷத்துல அந்த வேட்பாளர் கண்டுபிடிச்ச விஷயம் தான் அங்க இல்லீகலா நடக்கக்கூடிய அந்த டாஸ்மார்க் அப்படி பார். அது ஒரு இல்லீகலான ஒரு சிஸ்டம். அது அங்க ஒரு சில ஒரு 3 லட்சத்துல இருந்து 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை இல்லீகலா அந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்தது வெறும் ஒரு 600 மீட்டருக்குள்ளேயே அந்த இடத்துல வச்சு அந்த அவங்க பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இதுல இன்னும் ரொம்ப உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது, அந்த டாஸ்மார்க்கு சரக்கு வாங்கி பயன்படுத்துறதுக்கு வரவங்க தான் அந்த ராத்திரி நேரத்துல அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய குடிகாரர்கள், அப்புறம் சமூக விரோதிகள். இவங்க தான் அந்த சமூக குற்றத்தை செஞ்சிருக்காங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அந்த பெண்ணும் ஆணும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வெறும் 17 வயசான ஒரு பொண்ணு, அந்த பையன் 24 வயசான பையன். இவங்க 2 பேரும் ஒரு 2 வருடமாவே காதலிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல இருக்கும்போது இன்ஸ்டாகிராம் மூலியமா காதலிச்சோம். அதுக்கப்புறமா இங்க தான் இவங்க சேர்ந்து இருந்திருக்கிறதா தகவல் நமக்கு வந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய கால சூழல்ல இவங்க 3 முறை, அதாவது இதுதான் 3வது தடவை அந்த ஏர்போர்ட் பேக் சைட்ல அவங்க இதே மாதிரியான வாகனங்கள்ல அவங்க தனிமையில கழிக்கிறது இது 3வது தடவை. 2 தடவை எந்த சம்பவம் நடக்கல. 3வது தடவை பாத்தீங்க அப்படின்னா இவங்க வர்றது போறத பார்த்து வச்சுக்கிட்டு அந்த சமூக ரெகுலரா அங்க குடியாரர்கள் இருக்கிறாங்க. அவங்க இந்த நடக்கக்கூடிய சம்பவத்தை பார்த்து வச்சுட்டு ஸ்கெட்ச் போட்டு தான் இவங்களை இப்படி பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்ப இருக்க நம்ம இல்ல இரவு 11 மணிக்கு அங்க பெண்கள் வந்ததுதான் சில பேர் தவறுன்னு சொல்றாங்களே, அது என்ன காரணம்? இல்ல அதையும் நான் பார்த்தேன். இந்த சமூக வலைதளங்கள்ல பலரும் கேள்வி கேட்கறாங்க. என்னது அந்த பெண் எதற்காக 11 மணிக்கு அந்த நபரோட அந்த ஆணோட வராங்க? அந்த அந்த பையனுக்கு அறிவு இல்லையா? அந்த பொண்ணுக்கு அறிவு இல்லையா? இதெல்லாம் ஒழுக்கமான பொண்ணா, நல்ல வீட்டு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் எழுது. ஆனா இதுக்கு பின்னாடி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதே ஒரு சிங்கப்பூர் மாதிரி, ஜப்பான் மாதிரி, ஐரோப்பியன் கண்ட்ரிஸ் மாதிரி, அமெரிக்கன் கண்ட்ரிஸ்ல இப்ப நம்ம ஊர்ல நடந்த சம்பவங்கள்ங்கிறது அந்த ஊர்ல சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு இளமையில இருக்கக்கூடிய ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவங்களுடைய 100% அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. அவங்களால தனிமையில அவங்களோட நேரத்தை செலவிடுறதுக்கு அவங்களுக்கு இந்த ஜனநாயக நாடுகள் அவங்களுக்கான சுதந்திரத்தை வழங்கி இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க அந்த சுதந்திரமான நாட்டுல அவங்க சுதந்திரமா இருக்கிறதுல என்ன சிக்கல் இங்க இருக்கு? அப்படின்னா பிரச்சனை நாட்டுலயா இல்ல அவங்க கிட்டயா? அதை நம்ம சிந்திக்க வேண்டிய கால சூழல் நம்ம இருக்கிறோம். இப்போ அவங்க இந்த பையனும் இந்த பொண்ணும் ஒரு அமெரிக்கா மாதிரியான ஒரு கண்ட்ரீஸ்ல போய் அவங்க தனிமையில இருந்தா அவங்களுக்கு இந்த ஆபத்து ஏற்பட்டிருக்குமா? அப்போ இந்த இடத்துல இந்த நாட்டுல இந்த பாதுகாப்பற்ற இந்த தமிழ்நாட்டுல அவங்க இருக்கும்போது அவங்க இருந்ததுதான் இவ்வளவு பெரிய அசம்பாவித்துக்கு காரணமா இருக்கிறதா தான் என்னுடைய பார்வை. அந்த பெண்ணுக்கு சுதந்திரம் இந்த நாட்டுல அந்த பெண் எத்தனை மணியா இருந்தாலும் சரி, ஒரு ஆணா இருந்தாலும் ஆண் கூடயோ பெண் கூடயோ இல்ல அவங்களோட நண்பர்கள் கூடயோ யார் கூடயோ இல்லாட்டியும் அந்த பெண்ணு தனியா வர்றதுக்கும் இந்த நாட்டுல அந்த பொண்ணுக்கு உரிமை இருக்கு. ஆனா உரிமை இருக்கக்கூடிய சூழல்ல அந்த பொண்ணு போய் சந்தோஷமா நிம்மதியா பாதுகாப்பா இருக்கக்கூடிய சூழல் இருக்கான்னு கேட்டா அது இல்ல. அப்ப அதற்கான காரணம் என்னங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. இப்போ நம்ம இந்த ஏர்போர்ட், நம்ம கோயம்புத்தூர் விமான நிலையம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு பரபரப்பா இருக்கக்கூடிய இடம். அது இந்த பின்னாடி நடந்த சம்பவமும், ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடு நடந்த சம்பவமும் அதுவும் ரொம்ப தொலைவு கிடையாது. இங்கிருந்து எட்டி பார்த்தா பிளைட் போறது, வேற பிளைன் விமானம் போறதெல்லாம் தெரியும். இவ்வளவு கிட்ட இருக்கும்போது பேக் சைடுல எந்த ஒரு ரோந்து பணியில் உள்ள காவலர்களும் வரவே மாட்டாங்களே, வர்றதே இல்லையே, என்ன காரணம்? அவங்க வந்திருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்காதே. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ரொம்ப நிறைய விஷயம் கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். காவல்துறை ரொம்ப அசால்ட்டா இருக்குதா? இல்ல காவல்துறை செயல்படல. அது உண்மையா நமக்கு பச்சையா தெரியுது. ஏன்னா அந்த டாஸ்மார்க் அங்க இத்தனை நாளா செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்வையில பட்டு நாம் தமிழர் பிள்ளைகளை அடிச்சு உடைச்ச அந்த டாஸ்மார்க்க காவல்துறை அடிச்சு உடைக்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆயிருக்கும்? அப்ப இந்த கேள்வி எழுது. அந்த ராத்திரி நேரத்துல ரோந்து பணியில காவல்துறைகள் அங்க ஈடுபட்டிருக்கணும். இனி நான் என்னுடைய பார்வை நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்னா, இவ்வளவு பெரிய ஒரு மாநகராட்சி, முக்கியமான நகரம், கோயம்புத்தூரோட முக்கியமான இடமான கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ரொம்ப பாதுகாப்பற்ற சூழ்நிலையில தான் இந்த பகுதி இருக்கு. ஏன்னா அந்த காவல்துறை அதிகாரிகள் பதிவு செஞ்சதும் தாண்டி நம்மளும் இந்த பகுதியில தான் இருக்கோங்கிறதுனால தெரியும். அந்த பகுதியில இதுக்கு முன்னாடி வெறும் 2 மாசத்துக்கு முன்னாடி வழிப்பறி சம்பவம் நடந்துச்சு. 1 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பாலியல் அத்துமீறல் செயலோட நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு டாஸ்மார்க் இருந்து அந்த டாஸ்மார்க் இருந்த போது கூட அங்க இந்த மாதிரி சமூக விரோத செயல்கள்
தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. கஞ்சா புழக்கங்களும் கஞ்சா கைமாறக்கூடிய ஒரு ஹப்பா அந்த இடம் இருக்கு. அப்போ இந்த விஷயம் காவல்துறைக்கு தெரிஞ்சிருந்த போது காவல்துறை அந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் மாதிரி ஒண்ணு அமைச்சு ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் வந்து நீங்க பாத்திருப்பீங்க, நடு ரோட்ல சின்னதா ஒரு குடிசை மாதிரி ஒண்ணு போட்டுட்டு அதுக்குள்ள பாதுகாப்பா டிராபிக் கான்ஸ்டபிள் வந்து இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இந்த மாதிரி மாநகராட்சி பகுதிகளுக்குள்ள பாதுகாப்பற்ற ஒரு இடங்களை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல ஒரு காவல்துறை அதிகாரி வெளிச்ச லைட் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த இடத்துல எப்பவுமே உட்கார்ந்துகிட்டு ஒரு ஒரு வண்டி ஒரு பெட்ரோல் வண்டியோட உட்கார்ந்துட்டு இருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்குமா? இதே நாம் தமிழர் கட்சி சீமானன் வந்து அவருடைய தேர்தல் அறிக்கை தேர்தல் வாக்குறுதிகள்ல இப்படி ஒரு விஷயத்த முன்மொழிஞ்சிருக்காரு. நான் அதை தான் இந்த இடத்துல நான் மேற்கோளிட விரும்புறேன். அப்போ வந்து இந்த மாதிரி பாதுகாப்பற்ற சூழல்களையும் ஒரு சில முக்கியமான இடங்கள்லயும் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குறுதிகள்ல என்ன வருது அப்படின்னா, இந்த மாதிரியான இடங்கள்ல ஒரு சின்ன ஒரு செக் போஸ்ட் அமைச்சு ஒரே ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு வாக்கி டாக்கி கொடுத்து அவங்கள வந்து நேரடியா அந்த கட்டுப்பாட்டு மையத்தோட இணைச்சு வச்சு அந்த பகுதிகளில் என்னென்ன நடக்குது, இந்த பகுதிகளில் சுற்றுவர ஒரு 2 கிலோமீட்டர் பகுதிகளில் எப்பவுமே நோந்து போயிட்டு வந்து ரொம்ப பாதுகாப்பு இல்லாத ஒரு ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலையில அந்த இடத்துல அவரை நிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழ் பிள்ளைகளினுடைய ஒரு கோரிக்கையா இந்த இடத்துல இருக்கு. இப்ப நம்ம அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இவ்வளவு பரபரப்பா இருக்கக்கூடிய இடத்துலயே இவ்வளவு நடக்குது. இன்னும் நிறைய எத்தனையோ இடங்கள் இருக்குது. அந்த இடங்கள் எல்லாம் எப்படி என்ன நடக்குங்கிறத பார்த்தா நமக்கு ஒரு பதட்டத்தை உண்டாக்குது, பதட்டத்தை கொடுக்குது. அதை வச்சு நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல அது வந்து உண்மையாலுமே இந்த சமூகம் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு சமூகமா மாறிட்டு இருக்கு. நம்ம வந்து என்னதான் நம்ம அரசாங்கத்தை நம்ம கேள்வி எழுப்புறோம், காவல்துறையை பார்த்து காவல்துறையுடைய தவற நம்ம சுற்றி காட்ட வேண்டிய இதே சூழல்ல நம்ம வந்து நம்ம ஒட்டுமொத்த சமூகத்தையும் நம்ம வந்து விமர்சிக்க வேண்டிய காலத்துல இருக்கோம். அதாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா தஷ்வந்த்னு ஒரு பையன் ரீசெண்டா கோர்ட் வந்து விடுதலை செஞ்சுச்சு. அந்த தஷ்வந்த்ங்கிற பையன் கிட்டத்தட்ட ஒரு 6 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணி அந்த வழக்குல வந்து கிட்டத்தட்ட 10 வருடம் மேலப்பட்டு சிறையில இருந்து இன்னைக்கு வந்து அவனை நிரபராதின்னு விடுவிக்கப்பட்டிருக்கான். ஒரு சின்ன அவனுடைய ப்ரூஃப் வந்து நிரூபிக்க முடியல. அவன் செஞ்சது குற்றம் தான். ஆனா அவனோட குற்றத்தை வந்து நிரூபிக்க முடியாத ஒரு காரணத்தால அந்த குற்றவாளி வந்து இன்னைக்கு கோர்ட்டால, அதாவது கோர்ட் நிரபராதின்னு கூட சொல்லல. கோர்ட் வந்து அவனை வந்து தண்டனை கொடுக்க முடியலன்னு வருத்தத்தோட அந்த கோர்ட் ஜட்ஜ் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அவனை இன்னைக்கு வெளியே வந்துட்டான். அப்போ நம்மளுடைய சிஸ்டம் வந்து இவ்வளவு ஒரு லேசான ஒரு சிஸ்டமா இருக்கும் பட்சத்துல நம்ம இனி அந்த சிஸ்டத்துல ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தணும். அதையும் தாண்டி இந்த சமூகமே எப்படி இருக்கணும்னா பெண்களை வந்து ஒரு போதைப் பொருளா காட்டக்கூடிய, பெண்களை வந்து ஒரு பாலியல் பொருளா சித்தரிச்சு பல சினிமாக்கள் வந்திருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம வந்து பெண்களை வந்து ஒரு போதைப் பொருளா சித்தரிச்சு நம்ம வந்து பல சினிமாக்கள் வந்துட்டு இருக்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்க்கணும். அது ஒரு ட்ரெண்டாவே இருக்கு. ஒரு 30-40 வருஷமாவே அது ஒரு ட்ரெண்டாவே இருக்குது. இந்த இயல் இசை நாடகம் எல்லாம் உருவான வரலாறு எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஆம்பளை ஆளுகள்லாம் வேட்டைக்கு போகும்போது வேட்டை கிடைச்சதுக்கு அப்புறம் அதை கொண்டாடுவதற்கான ஒரு இடமா தான் ஆம்பளை ஆளுகள்லாம் சேர்ந்து அந்த வேட்டையை சுத்தி ஒரு டான்ஸ் ஆடுறது ஒரு டான்ஸா உருவாகுது. அதான் ஒரு இயல் இசை நாடகமா வடிவத்துக்கு வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த உணவு வந்து ஒரு வேட்டை சமூகத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் எல்லாம் அதை சமைக்கும் போது ஒரு நடனம் ஆடுவாங்க. இன்னைக்கும் அது காட்டுவாசி சமூகத்துல இன்னைக்கும் அது ஒரு நடைமுறையா இருக்கு. அப்ப பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஆடுறாங்க, வழிபடுறாங்க, நன்றி இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. இது ஒரு நடன வடிவமா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. அது ஒரு நடன வடிவமாகவும் ஒரு காதலின் வெளிப்பாடாகவும் இருக்கு. காதலும் கொண்டாட்டமும் தான் இசையும் நடனமாகவும் இருந்திருக்கு. அதுதான் பரிணாம வளர்ச்சியில சினிமாவா வந்து வெளியே வருது. ஆனா இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு ஒரு இடத்துலயுமே ஒரு நிஜ வாழ்க்கையில பொருந்தாத ஒரு எண்ணம்னா ஒரு 100 ஆண்களுக்கு நடுவுல ஒரு 50 ஆண்களுக்கு நடுவுல ஒரு பெண் அரை நிர்வாணமா ஆடக்கூடிய இடம் எதுன்னு நம்ம சிந்திக்கணும். ஒரு நிஜ வாழ்க்கையில அப்படி ஒரு இடம் இருக்கா? நிஜ வாழ்க்கையில அப்படி ஒரு சம்பவம் நடக்குமா? ஆனா திரையில அப்படி காட்டுறாங்க. அரையும் குறையுமா ஒரு 50 ஆண்களுக்கு நடுவுல ஒரு பெண் ஆடுற அந்த காட்சியை பார்த்து அது வந்து நம்ம பழகிட்டோம். அதை நம்ம அது உவாமையா இருக்கு, இது தவறா இருக்கு, இதை நம்ம நீக்கணுங்கிற ஒரு சிந்தனை இல்லாம அதை நம்ம ஏத்துக்கிறோம். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய ரஜினிகாந்த், விஜய் அந்த மாதிரி விஜய் எல்லாம் இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அவருடைய பழைய படங்களையும் சினிமாக்களையும் அவர் என்னென்ன காட்சிகளை வந்து முன்மொழிஞ்சிருக்காருன்னு நீங்க போய் பாருங்க. போதை கலாச்சாரம், குடிக்கிறது தப்பு கிடையாது. குடிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம். போதையை அடிக்கிறது ஒரு சாதாரண விஷயம். பெண்ணை சுத்தி ஒரே ஒரு பெண்ணை மஞ்சள் கலர் சாரியை போட்டுட்டு ஒரு பொண்ணை நிக்க வச்சு சுத்தி அத்தனை பேர் ஆடுறதுங்கிறது ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு கொண்டாட்டமா இவங்க சித்தரிச்ச விளைவு தான் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா இப்ப வந்து நம்ம இந்த ஒயின் ஷாப்புங்கிறது வந்து சாராய கடையை 12 மணிக்கு ஓபன் பண்ணி 10 மணிக்கு கரெக்டா பூட்டிடுறாங்களா? கரெக்டா 12 மணிக்கு தான் விற்கிறாங்களா? அது கடையில விற்கிறது இல்லையா? இல்ல 10 மணிக்கு நைட்டு இரவு 10 மணிக்கு மேல விற்கிறாங்களா? இல்லைங்க, இப்போ நம்ம இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா லீகலா அரசாங்கம் நடத்தக்கூடிய டாஸ்மார்க்ல இருக்க ஒரு முறைகேடுகளை ஒரு பக்கம் வைங்க.
இப்போ அந்த பர்டிகுலரா இந்த பிரச்சனை என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அரசாங்கத்துக்கே தெரியாம, அரசாங்கத்தோட எந்த அனுமதியும் இல்லாம ஒரு இல்லீகலா ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கு. ம். இதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த அஃபென்ஸவே வந்து மேற்பார்வையிடாம, அதாவது அரசாங்கத்தோட எந்த அனுமதியும் இல்லாம, அரசாங்கத்துக்கே தெரியாம ஒரு பார் வச்சு நடக்கிறதவே இந்த அரசாங்கம் கண்டுக்கல. அரசாங்கம் இதையவே கவனிக்காத போது, ஒரு லைசென்ஸ் வாங்கி இயங்கக்கூடிய பார்கள அரசாங்கம் எப்படி கண்டுக்கும்? 2வது ஊருக்கு நடுவுல மக்கள் போக்குவரத்து இருக்கக்கூடிய பகுதிகள்ல இந்த மாதிரியான அ அரசாங்கத்தோட லைசென்ஸ் வாங்கியும் இயங்கக்கூடிய பார்கள வந்து நிறுத்தணும். இத பார் கலாச்சாரம், ஒரு டாஸ்மாக் கலாச்சாரத்த 100% குறைக்கணுங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சரியா ஒரு நாளைக்கு முன்னாடி கன்னியாகுமரியில நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள், கப்பி பேரூராட்சியுடைய தலைவி அவங்க சோபா ராணி அவங்களோட தலைமையில அந்த ஒரு டாஸ்மாக் முற்றுகை போராட்டம் நடந்துச்சு. நாம் தமிழர் கட்சி கோவை மாவட்டத்துல கூட பார்த்தீங்க அப்படின்னா, பல போராட்டங்கள் இந்த டாஸ்மாக் இருக்கும். மிகச்சரியா சொல்லப்போனா, இந்நேரத்துக்கு சரியா ஒரு 1 1/2 மாசத்துக்கு முன்னாடி இருகூர்ல இருக்கக்கூடிய அந்த ஈஷாங்கிற பாருக்கு ஆப்போசிட்ல 11 to 7 to 7 சொல்லக்கூடிய ஒரு புதுசா பார் ஒண்ணு வருது அப்படிங்கிற போராட்டம் நம்ம அத எதிர்த்தோம். நாம் தமிழர் கட்சி அத வன்மையா கண்டிச்சு போராட்டம். எதிர்த்தோம். அதுக்கு பின்னாடி கூட அத்தன மக்கள் குடியிருப்புக்கு நடுவுல இந்த பார் வரும்போது இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் தொடர்ச்சியா தொடர்ச்சியா நடக்கும். இப்போ இத வந்து தவிர்க்கணும் அப்படின்னா, ஒரே இடம் தான். போதை இல்லாத தமிழ்நாட்ட உருவாக்கணும். ஆல்ரெடி திராவிட மாடல் 2.0 இவ்வளவு தூரம் நாறி போயிருக்க காலத்துல, மறுபடியும் இன்னொரு திராவிட மாடல் 3.0 வந்துரக்கூடாதுங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியுடைய இந்த நேரத்துல நமக்கு இருக்கக்கூடிய கோரிக்கையா இருக்கு. சரிங்க. நடந்த சம்பவத்தை வச்சு ஆளுங்கட்சியை தவிர மீதி எல்லா கட்சியுமே அரசியல் பண்ண நினைக்கிறதா சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சியும் அரசியல் பண்ணதான் நினைக்கிறாங்களா, இல்ல மக்களுக்காக போராடுறாங்களா? இந்த நேரத்துல நம்ம என்ன சொல்றோம்னா, அரசியல் கட்சி ஆரம்பிச்சது வந்து முழுக்க முழுக்க அரசியல் ரீதியா மக்களுக்காக பாடுபடுவதற்காக தான் எல்லாருமே அரசியல் கட்சி துவங்கியிருக்காங்க. அதுக்கு மாற்று கருத்து கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு என்ன சொல்றது, உங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த மகளிர் அணி சார்பா ஒரு தீபமெல்லாம் ஏற்றி ஒரு போராட்டத்தை முன் வச்சிருக்காங்க. தாவேகா வந்து அவங்க வந்து இந்த செஞ்சுலுவை சங்கத்துக்கு பக்கத்துல ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி ஏடிஎம்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பா கருப்பு கலர்ல துணி அணிஞ்சு மகளிர் அணி சார்பா மாபெரும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. எல்லா கட்சிகளும் போராட்டத்தை முன்வைக்குது. ஆனா இதுக்கு தாண்டி நாம் தமிழர் கட்சி என்ன ஒண்ணுன்னா, அந்த பிரச்சனையோட மையமா இருக்கக்கூடிய இல்லீகலா நடத்தக்கூடிய இந்த டாஸ்மார்க்கை அடிச்சு உடைக்குது. இவங்க எல்லாரும் செய்யறது அரசியல் தான். அரசியல் செஞ்சுதான் ஆகணும். இவங்க செய்யறது சரி, இவங்க செய்யறது தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல வரல. நாம் தமிழர் கட்சி அதுக்கு ஒரு மேல நின்னு அந்த பிரச்சனையோடைய வேரை போய் உடைச்சு எரிஞ்சிருச்சு. இனியும் அந்த இடத்துல டாஸ்மார்க் இயங்காதபடி பாத்துக்க வேண்டிய பொறுப்பும் ஒவ்வொரு அரசுக்கும் இருக்கு. நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்க வாக்குறுதி கொடுக்குறோம். இனி எந்த கொம்ப நினைச்சாலும் அந்த இடத்துல டாஸ்மார்க் இயங்காது. எந்த இல்லீகலான அஃபென்ஸ் வந்து நடக்காது. அரசாங்கமே இல்லாட்டியும் நாம் தமிழர் கட்சி அரசாங்கமா மாறி அந்த இடத்துல என்ன செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சு காட்டும்.